கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி வரைக்கும் இந்த 3 வருஷத்துல இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அது எதுக்காக வாங்கினாங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பழைய நிதியமைச்சர் தியாகராஜன் ஐயாவுக்கு கூட தெரியாது. இது தங்கம் தென்னரசு ஐயாவுக்கு தெரியும், ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியும். ஸ்டாலின் ஐயா கூட தெரியுமான்னு தெரியாது, உதயநிதி ஐயா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவர் கதையெல்லாம் கேட்டிருப்பாரு. இப்படித்தான் நடந்திருக்கு. இப்போ நீங்க அந்த என்கவுண்டர் செய்தார் இல்லையா, அவரை பிடிக்கிறதுக்கு 4 பேர் தான் போனாங்க, கூட்டிட்டு வர்றதுக்கு 4 பேர் தான் போனாங்க. மகாவிஷ்ணுவை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு 40-50 பேர் போயிட்டாங்க. அவர் வீட்டுல பாவம் அன்னைக்கு 2 பாக்கெட் பால் தான் வாங்கி வச்சிருந்தாரு. 40 பேருக்கு காஃபி போட்டு கொடுக்கறது கூட அவரால் முடியல. ஆனால் இங்க டிராபிக்ல உங்களையோ என்னையோ பிடிக்கிறதுக்கு அந்தந்த இடத்துல 5 பேர் 6 பேர் 7 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு உட்காருவாங்க? கூட்டிட்டு போனது டிஆர் பாலு ஐயாவையும் கனிமொழி அம்மா மதுவிலக்க கொண்டு வரணும்னு சொல்றவங்க. டிஆர் பாலு ஐயா 4 சரக்க சேர்த்து அனுப்புறவங்க. இவங்க 2 பேர் அங்க போயிருக்காங்க. டிஆர் பாலு ஐயாவுக்கு என்ன அமைச்சரவை, அவருக்கும் இந்த நிதி ஒதுக்கீடுக்கு என்ன சம்பந்தம்? சோ இவங்க எல்லா விதமான குழப்பங்களையும் சொல்லி கதை விட்டு ஏமாத்தி ஏதோ பேசி மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பலூனை விட்டுட்டாங்க. இப்ப வெளில என்ன சொல்ல முடியும்? சரி, குறைஞ்சபட்சம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா சொல்லுவார் இல்லையா, ரொம்ப சமூகமா நடந்தது. நம் பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டார், கொடுப்பேன் என்று சொன்னார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 3 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்த பிரதமர் அதில் தவறிவிட்டார், திரும்ப வஞ்சித்து விட்டார். இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருப்பாங்க, 20 நாளோ 30 நாளோ ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா இவங்க அடுத்த பாம் எப்போ விட போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நாளை சொல்லுவாங்க. அவர் பாவம் எதையும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் இந்திய தேசத்தின் பிரதமர். ஒரு 5 குறியீடுகளை வைத்துக் கொண்டுதான் ஒரு மாநிலத்துக்கும் என்ன சதவிகிதம்னு கொடுக்கறாங்க. நீ இந்தி பேசுற மாநிலமா, பெங்காலி பேசுற மாநிலமா, தமிழ் பேசுற மாநிலம்னா பினான்ஸ் கமிஷன் பார்க்காது. 5 குறியீடுகளை மெயினா வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுடைய சதவிகிதம் என்ன, அதை வைத்துக்கொண்டு தெளிவா பேசுவாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லை. சோ இவர் போயிருக்கிறது நல்ல விஷயம், அதுதான் கரெக்ட், அப்படித்தான் பண்ணணும். ஆனால் உமாச்சந்திரன் ஐயா போயிருந்தாலே இந்த வேலை நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் உடனே இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு இணக்கம் வந்து விட்டது, அது ஒரு சொல்ல முடியாத ஒரு கூட்டணி, வெளியிட முடியாத கூட்டணி, இந்த கதையெல்லாம் பிரதமர் கிட்ட வேலைக்கு ஆகவே ஆகாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. பிரதமரை சந்தித்து 3 அம்ச கோரிக்கைகளுக்கான ஒரு மனுவை கொடுத்ததாக தகவல் சொல்லப்படுது. 45 நிமிஷம் சந்திப்பில் 3 கோரிக்கைகளுக்கான சொல்லப்படுது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட நிதி, சமக்கர சிக்ஷா பள்ளிக்கான ஒரு நிதி, 3வது இந்திய மீனவர்களுக்கான பாதுகாப்பு, இதை உறுதிப்படுத்தணும், அவங்களுக்கான கோரிக்கைகளையும் முன் வச்சதாக சொல்லப்படுது சார். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று விட்டுட்டீங்க, மழை நிவாரண நிதி பேர் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை, இந்த 3 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுதானே பெரிய அமௌண்ட்டு, அதனால அதை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த பிரஸ் மீட்லையும் பேரிடர் அப்படின்ற மென்ஷன்ல இந்த வெள்ளத்தை நிவாரணத்துக்கு எங்கேயுமே நிறைய மாற்றங்கள் இருக்கு. தமிழக மீனவர்கள் இப்போ இந்திய மீனவர் ஆயிட்டாங்க, ஒன்றிய அரசு இப்போ மத்திய அரசு ஆயிடுச்சு. அதான் சார், இப்போ பிரதமரை முதல்வர் சந்திச்சது மாற்றமா இல்லை ஏமாற்றமா? இல்லை, ஏமாற்றத்துக்கு ஒண்ணுமே இல்லை. 2 அரசு சார்ந்தவர்கள் சந்தித்திருக்காங்க, அப்படித்தான் இருக்கணும். ஒரு தேசம், ஒரு இந்திய பேரரசு அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய மாநிலங்களோட அது பேசுறது தான் கரெக்ட். இவர் சந்தித்தது தான் கரெக்ட். என்ன, நித்தி ஆயோக்கு போயிருந்தாருன்னா ஈஸியா முடிஞ்சிருக்கும். நித்தி ஆயோக்கு போயிருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்கும். டென்ட் கொட்டாயில உட்காந்துக்கிட்டு எனக்கு ஜெயிலர் படத்தை போடு அப்படின்னா போட மாட்டான். அது வந்தபோது பிவிஆர் தியேட்டர்லேயே போய் பார்த்துருந்தீங்கனாலோ அல்லது வெற்றி தியேட்டரில் பார்த்துருந்தீங்கனாலோ நீங்கள் பார்த்துருக்க முடியும். நித்தி ஆயோக்கில் இவர் போய் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க கேட்ட 3த்துக்கும் நான் தெளிவா பதில் சொல்றேன். நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்றாங்க, இந்த மெட்ரோ ஃபேஸ் 2 அப்படிங்கிறது மாநில நிதியில் நடக்கும் அப்படின்னு முடிவெடுத்தது மாநில அரசு. அதற்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் நாங்க டைரக்டா எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கிறோம் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசிட்டாங்க. பேசினவங்க 63,000 கோடியில 33,000 கோடி வரைக்கும் வங்கிகளில் இருந்து கடன் வாங்கணும்னா மத்திய அரசு பரிந்துரைக்கணும். மத்திய அரசுடைய வேலை அந்த இடத்துல ஒரு போஸ்ட்மேன் வேலை தான், அதுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. அது வாங்கிட்டு அப்படியா
இந்த மாதிரி ஜப்பானில் வந்து இந்த பர்டிகுலர் நிறுவனம், ஐயா இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும், இவ்வளோ கொடுக்குறேன். அப்புறம் ஏஇபி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசி கிட்டத்தட்ட 21,000 கோடிக்கு வங்கிகளிலிருந்து ஒப்புதல் வாங்கி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து 5,500 கோடி தான் அதுலேருந்து எடுக்க முடிஞ்சது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ஜிடிபியோடைய 3.5% தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. 4 ஏக்கர் நிலம் உங்களுக்கு இருக்குன்னா பக்கத்தில் போய் ஒரு 100 சென்டிமீட்டர் கூட எடுக்க முடியாது. அது வந்து உடனே தடுத்துருவாங்க, அட்டக்கல் இருக்கும். ஆக இவங்க வாங்க முடியல. ஏன் வாங்க முடியலன்னா, கிட்டத்தட்ட 3,4 லட்சம் கோடி வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அது எதுக்காக வாங்கினாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பழைய நிதியமைச்சர் தியாகராஜன் ஐயாவுக்கு கூட தெரியாது. இது தங்கம் தென்னரசு ஐயாவுக்கு தெரியும், ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியும். ஸ்டாலின் ஐயா கூட தெரியுமான்னு தெரியாது, உதயநிதி ஐயா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவர் கதையெல்லாம் கேட்டிருப்பார். இப்படி தான் நடந்திருக்கும். இப்போது இந்த 21,000 கோடிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மாநில திட்டம் தானே, 21,000 கோடியை நான் வந்து கொடுக்கணும். யார்? மாநில அரசுலேருந்து கொடுக்கணும். மத்திய அரசுக்கிட்ட இருந்து 7,300 கோடிங்கிறது நிர்வாக செலவு. நிர்வாக செலவு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கடன் வாங்கிறதுக்காக ஏதாவது டாக்குமெண்ட்ஸா, நாளைக்கு நீங்கள் ரிப்பன் கட் பண்ணி ட்ரெயினுக்கு அடியில் எலுமிச்சம்பழம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த செலவே தொடங்கும். அதை இப்போவே கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து, நீங்கள் கல்யாண பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்கலாம், கேட்கக்கூடாது, கேட்கலாம். அதுக்காக சீமந்த காசை இப்போ கேட்கக்கூடாது. கல்யாணமே இன்னும் நடக்கலை, அதற்கப்புறம் தான் சீமந்தமோ வளைகாப்போ, அதற்கான அமௌண்ட் இப்போ கேட்கக்கூடாது. இவர் என்ன சொல்கிறாரு, என்ன பிரச்சனைக்குள்ளே இவங்க போயிருக்காங்கன்னா, ஐயா நாங்கள் பயங்கரமாக கடன் பட்டுட்டோம், ராவணர் மாதிரி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஆயிட்டோம். இந்த 7,000 கோடியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எங்களுக்கு நிலைமை சீராகும் போது அதை நான் வந்து நிர்வாக செலவுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன 7,000 கோடி சார்? 7,300 கோடி தான் மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டுக்காக செலவு பண்ண வேண்டிய மெட்ரோ மெட்ரோ திட்டத்திற்கு. அது 50-50 சொல்லப்படுது. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. நீங்கள் இந்த ஓலா ஊப்பரில் போய் உட்காந்திங்கன்னா, கார்லேயோ ஆட்டோலேயோ பைக்லேயோ உட்காந்திங்கன்னா, உங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் 60 ரூபா தான் சார் வந்திருக்கு, இதில் அவன் 20 ரூபாயை பிடிச்சிருவான் சார், கார்ப்பரேட் கம்பெனிக்கு நம்ம உதவக்கூடாது சார், இந்த 20 ரூபாயை சேர்த்து கொடுங்க சார்னு ஒரு பொய்யை சொல்லுவான். நீங்களும் சரி 60 ரூபா வந்திருக்கு, இவனுக்கும் பாவம் 20 ரூபாயை அந்த கார்ப்பரேட் கம்பெனி எடுத்துகிட்டு போயிடுவான், நாம் ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுப்போம்னு சொல்லுவோம். இது அயோக்கியத்தனம். ஓலாக்கோ ஊப்பருக்கோ கிலோமீட்டருக்கு தான் காசு கொடுப்பாங்க. அவர் எத்தனை கிலோமீட்டர் ஓடுறாரோ அத்தனை கிலோமீட்டருக்கு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. பில்லுங்கிறது எனக்கும் ஓலாவுக்குமான அல்லது ஊப்பருக்கும் உங்களுக்குமான ஒரு விஷயம். அவர் 90 ரூபா போடலாம், 60 ரூபா போடலாம், உங்களுக்கு கூப்பனை கொடுத்துட்டு 20 ரூபாயில் கூட போடலாம். அது ஓலா ஊப்பர் நான் நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த கார் சம்பந்தம் அந்த கேப் டிரைவருக்கோ அல்லது ஓனருக்கோ ஆட்டோ டிரைவருக்கோ அவங்க வந்து கிலோமீட்டருக்கு 14 ரூபா கணக்கு வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ இவர் பில்லை பற்றி இவர் பேசுவார், பில்லுக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி தான் தமிழக அரசு ஒரு பச்சை பொய்யை உங்ககிட்ட சொல்லுது. என்ன பொய் சொல்லுதுன்னா, இது வந்து 50க்கு 50க்கான விஷயமே இல்லை. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேட் ஃபண்டு. மத்திய அரசு என்ன பண்ணி கொடுக்கணும்னா வங்கி கடன் வாங்கி கொடுக்கணும். முன்னாடி ஜெயலலிதா அம்மா அல்லது கருணாநிதி ஐயா, பர்டிகுலராக கருணாநிதி ஐயா என்ன பண்ணுவார்னா, இந்த ஆதி திராவிடர் நிதியிலேருந்து டப்புன்னு நவுத்தி விட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு வரும்போது அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி கணக்கெல்லாம் காட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது, யாராக இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த திட்டத்தில் 5,500 கோடிக்கு தான் இவங்களால் கடன் வாங்க முடிந்தது. காரணம், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க கடனை வாங்கி அந்த பார்டர் லைனுக்கு வந்துட்டாங்க. இப்போ போட்டு கொடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நாங்கள் ஏதோ போட்டு கொடுத்துட்டோம், இஸ்லாம் சகோதரிகளையும் கிறிஸ்தவ சகோதரிகளையும் குழப்புவதற்காக மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்லாம் சொல்லி நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம். தப்பாகி போச்சு. உங்கள் அம்மா அங்கேருந்து இங்கே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் அதை அப்படியே பன்னு க்ரீமுன்னு சொல்லி கொஞ்சம் அன்றைக்கி பிரச்சனையாகாமல் பார்த்துக்கிட்டோம். ஆனால் முடியாது. இப்போ தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு, எல்லா பக்கமும் குழி நோண்டி வச்சுருக்கோம், இதை முடிக்கலைன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதை விட ஏற்கனவே அந்தந்த தெருவில் இப்போ முக்கிய வீதிகளில் தானே இந்த மெட்ரோ வருது. அந்த முக்கிய வீதியில் 50 வருடமாக 60 வருடமாக 100 வருடமாக கடை நடத்திக்கிட்டு வந்த நிலைமையெல்லாம் மோசமாயிடுச்சு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த பக்கம் டிராஃபிக்கே போகாது. நீங்கள் இப்போ லஸ்டர்ஸ் ரோடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பக்கமும் உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. அந்த பக்கம் திருமலை ஸ்டேஷன்லேருந்து இந்த பக்கம் நம்ம திருவள்ளூர் சிலை இருக்கு இல்லையா, அதிலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பக்கம் இருந்த கடைகள்லாம் இப்போ யாருக்கு போகும்? பிரிட்டிஷ் காலனிகளுக்கு போகும். அவங்க வந்து பேரம் பேசி வாங்கிடுவாங்க. ஏன் உன்னால் கடன் நடத்த முடியாது, நீ நடத்திட்டே, அவன் பையன் எங்கே இருக்கான், இங்கே இருக்கானா, ஓகே நான் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன் கிளம்பு, அவன் வாங்கிட்டு கிளம்பிடுவான். இவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த ஒரு சின்ன
பொய்களால் நடந்துட்டு இருக்குன்றது என்னுடைய அனுமானம். நான் தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன். அப்போது அது முதல்ல கேட்டிருக்காரு. அப்புறம் இந்த எஸ்பிஏ பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும், கல்வி பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் ஒரு கடிதம் வருது. அந்த கடித எண்ணை குறிப்பிட்டு, தேதியை குறிப்பிட்டு மார்ச் மாதம் இங்கேருந்து ஒரு கடிதம் போகுது. ஐயா, நாங்கள் இந்த மாதிரி பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் எல்லாம் தொடங்குறோம், அதுக்கான கமிட்டியை போட்டிருக்கோம், அந்த பரிந்துரை வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை அமுல்படுத்துறதுக்கு பார்க்குறோம். இதெல்லாம் ஓகே. அவங்க ஒப்புதல் கொடுக்கல, தகவல் தான் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குது 3வது 4வது தவணை, அதை கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இவங்களே சொன்னபடி அது ஒரு 570 கோடி ரூபாய். இங்கேருந்து உமாச்சந்திரன் ஐயா போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபினான்ஸ்லேருந்து போயிருந்தாருனாலே அதை பற்றி விவாதம் பண்ணியிருக்க முடியும். ஏப்ரல் மாதம் இந்தியா பூரா இந்த எஸ்எஸ்ஐ சம்பந்தமாக ஒரு விவாதம் நடக்குது. அப்போல்லாம் தேர்தல் நடந்துட்டு இருந்த சமயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசு திரும்ப வருமாங்கிற டவுட்டெல்லாம் ராகுல் காந்திக்கு இருந்தது, 400 வருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்திய தேசம் இதெல்லாம் பார்க்காது. அது மாட்டுக்கு அதிகாரிகளுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நிலுவையில், அதாவது போன வருடம் நீங்கள் வாங்காத பணம் இத்தனை கோடி இருக்குது, இந்த வருடம் உங்களுக்கு இத்தனை ஒதுக்கப்பட்டிருக்கு, இது உங்களுக்கு வந்துடும். இது எல்லா மாநிலங்களுக்கும் நடுவில் நடந்த ஒரு விஷயம். ஏப்ரல் மாதம் நடந்தது. இவங்க டவால்னு ஆகஸ்ட்டில் அதை பிரச்சனையாக எழுப்புறாங்க. எனக்கு பணம் வரல, 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, தண்டிக்கிறது அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதுக்கு தான் நாங்கள் பிரிஞ்சு போயிடலான்னு சொல்கிறோம். இதுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட 2 மதத்தை சார்ந்தவங்களும் ஆமாம் நாங்களும் பிரிஞ்சு போயிடலான்னு சொல்கிறாங்க, அதுக்கான சூழ்நிலையெல்லாம் வந்துடும் போல இருக்குது அப்படின்லாம் கதை விட்டுட்டு திரியிறாங்க. இதுக்கு இவர் போய் மோடி ஐயா கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்ன மாதிரி அது சார்ந்த அமைப்புகள் எதுவோ அதுக்கிட்ட தான் அவர் பேசணும். 3வது, நீங்கள் எங்கே வந்தீங்க, இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய படகுகள் எல்லாம் மீட்கப்பட்டு எடுத்துட்டு போய் அராஜகம் பண்ணிச்சு. அந்த சமயத்தில் கருணாநிதி ஐயா சட்டசபையில் என்ன சொன்னார், மீனவர்களுக்கு கொஞ்சம் பேராசை இருக்கு, அதனால எல்லை தாண்டி போயிடுறாங்க அப்படின்னு சட்டசபையிலேயே சொன்னார். அந்த ஒரு காலம் எல்லாம் போய் இன்னைக்கு வெறும் அவங்க எல்லை தாண்டி போனீங்கன்னா படகை எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்டு கிளம்பு, பெனால்ட்டியை கட்டிட்டு கிளம்புன்னு சொல்றாங்க. அந்த விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மீனவர்களுக்கும். இதுக்கு எல்லை தாண்டினியா, இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போறீங்களா, டிராஃபிக் போலீஸ் இப்போ பயங்கரமாக வேலை செய்வாங்க. நீங்கள் அந்த என்கவுண்டர் செய்தார் இல்லையா, அவரை பிடிக்கிறதுக்கு 4 பேர் தான் போனாங்க, கூட்டிகிட்டு வர்றதுக்கு 4 பேர் தான் போனாங்க. மகாவிஷ்ணுவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு 40-50 பேர் போயிட்டாங்க. அவர் வீட்டில் பாவம் அன்றைக்கி 2 பேக்கெட் பால் தான் வாங்கி வச்சுருந்தாரு. 40 பேருக்கு காஃபி போட்டு கொடுக்குறது கூட அவரால் முடியல. ஆனால் இங்கே டிராஃபிக்கில் உங்களையோ என்னையோ பிடிக்கிறதுக்கு அந்தந்த இடத்துல 5 பேர் 6 பேர் 7 பேர் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு உட்காருவாங்க, பின்னாடி இருக்கிறவர் ஹெல்மெட் போடலை, நீங்கள் ஃபோன் பேசிட்டு வந்தீங்க, ஸ்பீடு லிமிட்டை இப்படியெல்லாம் ஒரு வேலை நடக்கும். அந்த வேலை கடலில் மீனவர்கள் எல்லை தாண்டினா நடக்குமா, நடக்காதா? 2 நாட்டுக்குழிய பிரச்சனை. ஏற்கனவே கச்சத்தீவை கொண்டு போய் தாரவாத்து கொடுத்தது நாம தானே, இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது நாம தானே. இது எல்லாம் மறுதளிச்சுட்டு இன்னைக்கு போய் பிரதமர்கிட்ட, அதாவது ஜெயசங்கர் பேசுறாருனாலே ஸ்ரீலங்கா பயப்படும், அண்ணாமலை போயிட்டு வர்றாருனாலே அங்கே ஒரு அமைதி ஏற்படும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பிரதமர் எதுக்கு போகணும்? பிரதமர் அங்கே உக்ரைன் வார், ரஷ்யா வாரெல்லாம் போய் நிறுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டாரை வச்சுக்கிட்டு காமெடி படம் எடுத்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. ஸோ இவர் போய் பேசியிருக்காரு. அப்படியா, நான் அது என்னன்னு பார்க்குறேன், இவ்வளோதான் அவரால் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? வெளியில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? மீட்டிங் ப்ரெஸ் மீட்டை கொடுக்கல, நீங்கள் ஒன்றும் இல்லை. ஏன் அந்த ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல சார், என்ன காரணம்? கூட்டிகிட்டு போனது டிஆர் பாலு ஐயாவையும் கனிமொழி அம்மாவையும். கனிமொழி அம்மா மதுவிலக்கை கொண்டு வரணும்னு சொல்கிறவங்க, டிஆர் பாலு ஐயா 4 சரக்கை சேர்த்து அனுப்புகிறவர். இவங்க 2 பேரும் அங்கே போயிருக்காங்க. டிஆர் பாலு ஐயாவுக்கு என்ன அமைச்சரவை, அவருக்கும் இந்த நிதி ஒதுக்கீடுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, கொஞ்சம் அவர் எப்போதுமே மத்திய அரசோட இணக்கமாக தான் இருப்பார், ஏன்னா 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் கூப்பிட்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் சங்கடம் எதுவும் இல்லை. ஸோ இவங்க 2 பேர் போயிருக்காங்க. என்ன பேசுனாங்க, என்ன கேட்டாங்க, எதை வலியுறுத்தினாங்க, மிரட்டினாங்களா,
இல்லைன்னா யதார்த்தமா ஒரு மிரட்டினாங்கன்னா மோடி மிரட்டினாரா இல்ல ஸ்டாலின் நான் பண்மையில சொன்னேன் இல்லையா, 3 பேர் இவங்க தானே போயிருக்காங்க. ஸோ என்ன நடந்ததுங்கிறத பிரஸ் மீட்ல பேசுறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. பிரஸ் மீட்ல பேசியிருந்தா உடனே அவங்க எதெல்லாம் பத்தி கேட்பாங்க. செந்தில் பாலாஜியை நீங்க அமைச்சரவர் ஆக்குவீங்களா, ஜெயிலில் இருந்து வந்தவரை நீங்கள் அமைச்சராக்குவீர்களா, ஜெயிலுக்கு சென்றது அதாவது 30,000 கோடி வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா எண்ணி கொடுத்துட்டு அதனால ஜெயிலில் போய் மாட்டினவருக்கு நீங்க அமைச்சரவை, இப்படிலாம் ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது, நோ கமெண்ட் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக பிரஸ் மீட்டை தவிர்த்தாச்சு. அந்த ஒரு காரணம் மட்டும் தானா இல்ல அடிப்படையில் சந்திப்பதன் நோக்கம் வெளிவந்துரும் அப்படின்னு ஒண்ணு உள்ள வெளியே எப்படி வரும்? இந்த உள்ள என்ன பேசான்றது ஒரு பிரதமர் ஐயா எதையும் சொல்ல போறது இல்லை. அவர் வெளில வந்து சந்தித்தாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாரு, அப்படித்தான் சொல்லணும். ஒரு மத்திய பிரதமர் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டுக்காக நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாரு. அமெரிக்காவில் கூட போய் ஒரு 18 நாள் உட்காந்து 7,000 கோடி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதே வந்து கோட்டு படத்தையே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட 1,200 கோடி அதிலே வந்திருக்கும். இருந்தாலும் அவர் வந்து போய் அதெல்லாம் இப்படிலாம் வந்து பெருமையாக சொல்வார். யாரு நம்ம பிரதமர் வந்து பெருமையா சொல்லுவார். ஆனா இவர் என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, சொல்லணும் இல்லையா? ₹1 29 பைசா தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் பிரதமர் அவர்களே, நீங்கள் செய்வது மிகவும் அட்டுழியம். நான் உங்களிடம் வந்து பேசியிருக்கிறேன், பினான்ஸ் கமிஷன்ல தான் போய் பேசணும், ஆனா உங்ககிட்ட வந்துட்டேன், அதனால நீங்க ₹1 29 பைசா கொடுக்கறது தப்பு. அதையா சொல்லணுமா வேண்டாமா? இல்ல அது பேசிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படிங்க பேச முடியும்? ₹1 29 பைசா தான் மத்திய அரசுக்கு போகுது, 71 பைசா மாநில அரசுக்கு வருது. அதுதான் உண்மை. நீங்க ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு, இப்போ நீங்க ஏதோ ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டு நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பேர்ல கூப்பிட்டாலும் நீங்க திரும்புவீங்க. உங்களை வந்து ஹரிகரன் கூப்பிடணுங்கிறதே இல்லை, என்ன பேர்ல ரவிச்சந்திரனாலும் நீங்க திரும்புவீங்க. ஏன்னா உங்க பிரச்சனை வந்து அங்க இதுல ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து எல்லா விதமான குழப்பங்களையும் சொல்லி கதை விட்டு ஏமாத்தி ஏதோ பேசி மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பலூனை விட்டுட்டாங்க. இப்போ வெளில வந்து என்ன சொல்ல முடியும்? சரி, குறைஞ்சபட்சம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா சொல்லுவார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு 19 ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த 19 ஸ்லிப்பு கரெக்டாக கேள்வி கேட்பாங்க. சொன்னார்னா என்ன சொல்லுவார் சார்? இல்லை, ரொம்ப சமூகமாக நடந்தது. நம் பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டார், கொடுப்பேன் என்று சொன்னார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்த பிரதமர் அதில் தவறி விட்டார், திரும்ப வஞ்சித்து விட்டார். இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருப்பாங்க. 20 நாளோ 30 நாளோ ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா இவங்க அடுத்த பாம் எப்போ விட போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நாளை சொல்லுவாங்க. அவர் பாவம் எதையும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் இந்திய தேசத்தின் பிரதமர். நிர்மலா சீதாராமன் மேடத்தை சந்திச்சிங்களான்னு கேட்பாரு. இல்லைங்க, அவங்க நாம போனால் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு போக சொல்கிறாங்க, அங்கே போனால் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா 40 வருஷமாக இப்படி தான் இந்தியா நடந்துட்டு இருக்குது, நான் போய் போய் மாற்ற முடியும், சதவீதத்தை மாற்ற முடியுமா? ஒரு 5 குறியீடுகளை வைத்து கொண்டு தான் ஒரு மாநிலத்துக்கும் என்ன சதவிகிதம்னு கொடுக்குறாங்க. நீ ஹிந்தி பேசுகிற மாநிலமா, பெங்காலி பேசுகிற மாநிலமா, தமிழ் பேசுகிற மாநிலம்லாம் ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்காது. 5 குறியீடுகளை மெயினாக வச்சுக்கிறாங்க. அதில் உங்களுடைய சதவிகிதம் என்ன, அதை வைத்துக்கொண்டு தெளிவாக பேசுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ இவர் போயிருக்கிறது நல்ல விஷயம், அதுதான் கரெக்ட், அப்படித்தான் பண்ணணும். ஆனால் உமாச்சந்திரன் ஐயா போயிருந்தாலே இந்த வேலை வந்து நல்லபடியாக நடந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் உடனே இது வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு இணக்கம் வந்து விட்டது, அது வந்து ஒரு என்ன சொல்ல முடியாத ஒரு கூட்டணி, வெளியிட முடியாத கூட்டணி, இந்த கதையெல்லாம் பிரதமர்கிட்ட வேலைக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒழித்து அழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி யாருங்கிறத அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் இதில் இல்லை. மாநில அரசும் மத்திய அரசும் சந்தித்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும்.